வணக்க மக்களே, சட்டமுறை கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். தமிழக பிஜேபியில் அதிரடி மாற்றமா? அண்ணாமலை தமிழிசை மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதா டெல்லி? அரசியலில் மாறும் வட்டாரங்கள் என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு மாதம் மட்டுமே இருக்கும் சூழல்தான். தமிழக அரசியலிலே கண்டிப்பாக இந்த முறை அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சி பணிகளாம் தீவிரமாக செயல்படுவது மட்டுமன்றி தமிழகத்திலே கண்டிப்பாக ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சி பணிகளை செய்து வருகிறதாம். இந்த வகையில்தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் மூத்த தலைவரான ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இடையான ஒரு சமீபகாலமாக உட்கட்சி மோதல் என்பது நிலை வருவதாக அரசியல் வட்டாரத்தில் செய்திகள் பரவலாக பேசப்பட்டு வருகிறதாம். இந்த சூழலில் டெல்லி பாஜக மேலிடமானது ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறதாம். அதன்படிதான் திருநெல்வேலி மாவட்டம் ராமநாதபுரத்தை சட்டமன்ற தொகுதியில் நடைபெறும் இடைத்தேர்தல் அல்லது அடுத்த பொதுத் தேர்தலில் தமிழிசை சவுந்தரராஜனை வேட்பாளராக களமிறக்க தலைமையெல்லாம் ஆலோசித்து வருகிறதாம். மேலும் தென் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு வலுவான தடம் பதித்து திட்டமிட்டுள்ள பாஜக அங்கு செல்வாக்குமிக்க ஒரு தலைவரைத்தான் நிறுத்துவதன் மூலம் வெற்றியை உறுதி செய்ய முடியும் என்று நம்புகிறார்கள். இந்த முடிவுக்கு பின்னால் சில அரசியல் நகர்வுகள் இருப்பதாக அரசியல் விமர்சனங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் இடையே இந்த கருத்து வேறுபாடு என்பது கலைந்த இருவருமே வெவ்வேறு தளங்களில் சிறப்பாக செயல்பட வைப்பதே மேலிடத்தின் திட்டம் என்பதை அரசியல் வியூகமெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழிசைக்கும் மக்கள் மத்தியில் இருக்கும் நற்பெயரும் அவரது நீண்டகால அரசியல் அனுபவம் ராமநாதபுரம் தொகுதியில் கட்சிக்கு சாதகமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறதா. இருப்பினும் இந்த தகவல் குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது பிறகே பாஜகவின் அடுத்த கட்ட நகர்வு மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடு குறித்து ஒரு தெளிவான தகவல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. இந்த நிலையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாஜகவிற்கு 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 27 இடங்களில் வேட்பாளர் பட்டியல் இன்று வரை அறிவிக்கப்படாத சூழல்தான் தமிழக அரசியலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அந்த 27 வேட்பாளர் பட்டியலில் அண்ணாமலை அவர்கள் பெயர் இடம்பெற்றிருப்பதா என்பதுதான் ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாகவும் கேள்விக்குறியாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. அண்ணாமலை அவர்கள் கோவை மாவட்டத்தில் கவுண்டம்பாளையம் மற்றும் சூலூர் ஆகிய தொகுதியில் அவர் போட்டியிடுவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதாம். இந்த 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதி கொடுத்தால் கண்டிப்பாக அவர் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் அல்லது வேறு ஏதாவது தொகுதி கொடுத்தால் கண்டிப்பாக அவர் போட்டியிட வாய்ப்பில்லை என்று தான் கூறப்படுகிறது. அண்ணாமலை அவர்கள் நான் ஒரு பூத் ஏஜெண்டாகவே செயல்படுவதாகவும் கூறியிருக்கும் நிலையில்தான் அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. தமிழகத்தில் மாநில முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவர்கள் பூத் ஏஜெண்டாக செயல்படுவது என்பது பாஜகவிற்கு ஒரு பெரும் அதிர்ச்சி தகவலாக இருக்கக்கூடிய சூழல்தான் உருவாகியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்தான் அந்த 27 வேட்பாளர் பட்டியலில் அண்ணாமலை அவர்கள் பெயர் கண்டிப்பாக இடம்பெறும் என்பதை அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இந்த வகையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அண்ணாமலை அவருக்கு எந்த தொகுதி ஒதுக்கப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.